உலகம் நிலையானதில்லை. அக்பர் பீர்பால் கதை. ஒருநாள் அக்பர் மன்னர் தனது அரண்மனையில் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவதால் அவர் மனம் குழப்பமடைந்தது. அவர் உடனே தனது புத்திசாலி அமைச்சரான பீர்பலை அழைத்தார். பீர்பால், எப்போதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பேனோ அப்போதும் சிந்திக்க வைக்கும். எப்போதெல்லாம் துக்கத்தில் இருப்பேனோ அப்போதும் ஆறுதல் தரும் ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? என்று கேட்டார். பீர்பால் சிரித்தார். அடுத்த நாள் ஒரு சிறிய மோதிரத்தை கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்தார். அந்த மோதிரத்தில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது, இதுவும் கடந்து போகும். அக்பர் அதை வாசித்தார். அவர் மகிழ்ச்சியில் இருந்தபோது அந்த வார்த்தை அவருக்கு எளிமையை நினைவூட்டியது. துக்கத்தில் இருந்தபோது அது அவருக்கு ஆறுதலாக இருந்தது. அப்போது பீர்பால் சொன்னார், மகாராஜா, இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதல்ல. சந்தோஷமும் நிலைபெறாது, துக்கமும் நிலைபெறாது. மாற்றமே நிரந்தரம். அக்பர் பீர்பாலின் அறிவை பாராட்டி, உண்மையாகவே உலகம் நிலையானதில்லை என்பதை நீ எனக்கு உணர்த்திவிட்டாய் என்றார். உலகம் நிலையானதில்லை. சந்தோஷத்திலும் துக்கத்திலும் சமநிலை காக்க வேண்டும்.